நீங்கள் பேசுனா ஏசப்பாவுக்கு பிடிக்குமா? அல்லையோ, என்ன சந்தோஷங்க. என்னையும் கேட்டால் இல்லைங்க, இந்த வார்த்தையே ரொம்பங்க நிறைய சபைகளில் நான் பேசணும்னு சொன்னாலே நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அந்த தம்பி ஊழியம் செய்ய சொல்லும், ஊழியம் செஞ்சு நம்மளை அழ வச்சிரும், நிறைய கடிந்து கொள்ளணும். நான் பேசுகிறத கேட்குறதுக்கு அநேக திருச்சபைகள் ஆயத்தமாக இல்லை. என் ஊழியக்காரங்கள் கூடங்க நான் பேசுகிறத விரும்ப மாட்டான். ஆனால் என்னை சுற்றி உள்ளவங்க யாருக்கும் என்னை பிடிக்கலைங்க. நான் பேசுறது பிடிக்கல, நான் பேசுகிற சத்தியம் பிடிக்கல. எனக்குங்க மனசில் நிறைய ஆதங்கம் இருக்குது. கிறிஸ்தவங்களை பார்த்தா சின்ன சின்ன கோபம் இருக்குதுங்க. ஆனால் அவங்க மேலே என் மனசில் ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு 30 வருஷத்தில் இந்த கணேசனால் எவ்வளோ பெரிய ஊழியம் செய்ய முடிகிறது. எனக்கு குறைஞ்ச ஞானம், குறைஞ்ச பிரசங்க ஞானம், குறைஞ்ச பலன், பணம்லாம் கிடையாதுங்க. அந்த ஊழியத்துக்கு வரும்போது என்கிட்ட ஒரு பேண்ட் 2 சட்டை இருந்திருக்குங்க. செருப்பு கூட எனக்கு போட தெரியாதுங்க. ஏசப்பா தெரியும், ஏசப்பாடைய அன்பு தெரியும், ஏசப்பாடத்தில் அழ தெரியும். ஜெபித்து இவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக நான் ஊழியம் செய்ய முடிகிறத, இன்னும் நிறைய ஊழியம் செய்யணுங்க. என்னால் விழ முடிகிறதா? ஏங்க நீங்கள் ஏன் செய்ய முடியாது? உங்களுடைய பங்களிப்பை சரியாக நீங்கள் கொடுத்திருந்தால், உங்கள் ஜெப பங்களிப்பு, ஜெபிக்கிற நேரம், உங்களால் இயன்ற காணிக்கைகளை கொடுக்கறத நீங்கள் கொடுத்திருந்தா, என இந்திய தேசம் இன்றைக்கு இயேசுவை அறிந்திருக்குமே, கிராமங்கள் இயேசுக்கு சொந்தமாக மாறி இருக்குமே.